அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கோங்கங்க. தவா சூடானது எண்ணெயை ஊற்றிக்கோங்கங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்று உள்ளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல கண்ணாடி பதத்துக்கு உள்ளி வந்தோடனே அதில் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி உள்ளி வதங்குற கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி கொஞ்சம், வத்தல் மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விடுங்க. நம்ம இடியப்பம் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த இடியப்பம் நல்லா ஆறினோடனேயுமே அதை நல்லா உதுத்து விடுங்க. நல்லா உதுத்து விடுங்கங்க. நான் எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டேன். ஊற்றி விட்டு நல்லா கலந்து விடுங்க மசாலாவோட. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. அதையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அதையும் கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய். வாங்க சாப்பிட்லாம்.